கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். இன்றைய காலகட்டங்களிலே நாம் நம்முடைய எல்லைகளிலே பலவிதமான சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது சில நேரங்களில் இப்படியெல்லாம் ஏன் நடக்கிறது என்கிற சில கேள்விகளோடு கூட நாம் இருப்போம். ஏன் எனக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள், மற்றவர்கள் எல்லாம் அக்கிரமங்கள் பல காரியங்கள் எல்லாத்தையும் செய்கிறாங்க, ஆனால் அவங்க எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க, ஏன் என்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் அப்படின்னு சில நேரங்களில் நம்மை நொந்து கொள்வதும் உண்டு, கேள்விகள் உண்டு. இங்க ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்ம பிரச்சனைகளுக்கு மத்தியில அநேகர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, தேவ பிரசன்னத்தை விட்டு தூரம் போயிடுவாங்க. பிரச்சனையை கண்ட உடனே என்னத்தான் ஆக்சுவலா பொதுவாகவே பெருசா ஆண்டவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அனுபவங்கள் இருக்க மாட்டாங்க. பிரச்சனைகள் வரும்போது மட்டும் உடனே யார சொல்லுவாங்களா, என்ன ஆண்டவர் இருக்கிறாரு அப்படிம்பாங்க. ஆனா பிரச்சனைகள் நேரத்தில் தான் நாம் தேவனோடு கூட இன்னும் அதிகமாக சேருகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஏன்னா அப்போதான் நம்ம கிட்ட இருக்கிற மிஸ்டேக் என்ன அப்படின்றத நம்ம ஆராய முடியும், கண்டறிய முடியும். இங்க ஆகவேதான் இந்த ஓசியா தீர்க்கதரிசி கொண்டு ஆண்டவர் பேசணும் சொல்றாரு. அவர் சொல்றாரு, கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம திரும்புவோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி 5ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம், 12ஆம் வசனத்துல அவரு 11ல சொல்லுவாரு, எப்ராயிம் தகாத கற்பனையை மனதார பின்பற்றி போனபடியால் அவன் ஒடுங்குண்டு நியாய விசாரணையில் நொறுக்கப்பட்டு போகிறான். அவன் பாருங்க, எப்ராயிம நான் எப்படி கைவிடுவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் இந்த எப்ராயிம அவனை பத்தி சொல்றாரு, அவன் தகாத கற்பனையை மனதார பின்பற்றி போனபடியால் போட்டு. அவன் ஏன் ஒடுங்குறான் அப்படின்னா, அவன் தகாத கற்பனையை பின்பற்றி போயிட்டு இருக்கான். அடுத்து சொல்றாரு, எப்ராயிம் 13 எப்ராயிம் தன் வியாதியையும் யூதா தன் காயத்தையும் கண்டபோது எப்ராயிம் அசிரியா அண்டைக்கு போய் யாரே ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பினான். ஆனாலும் உங்களை குணமாக்க உங்களில் இருக்கிற காயத்தை ஆற்றும் அவனால் கூடாமற் போயிடுச்சு. அவன் தன் காயத்தை ஆற்றுவதற்கு பாருங்களேன், எப்ராயிமும் யூதாவும் என்ன செய்து வியாதியையும் காயத்தையும் கண்டபோது அசீரியன் அண்டைக்கு போய் அங்க பாக்குறாங்க, ஏதாவது கிடைக்குமா, சரி பண்ணிடலாமா அப்படின்னு. ஆனா வசனம் சொல்லுகிறது, அங்க அவனால கூடாமல் போயிடுச்சு. இன்றைக்கு நம்முடைய பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணாத வர, சில காரியங்கள் கர்த்தரிடத்துல திரும்பாத வர, சில பிரச்சனை முடிவுக்கே வராது. அந்த பிரச்சனை இழுத்துக்கிட்டே தான் போகும். அந்த பிரச்சனை போகும் 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 அப்படியே போயிட்டே இருக்கு. அது யாராலையுமே சரி பண்ண முடியாது. அப்போ ஆண்டவர் கேட்கிற காரியம் என்னன்னா, தான் எப்ராயிம் ஏன்னு சொன்னா அவர் நேசிக்கிறார். எப்ராயிமையும் சரி யூதாவையும் ரொம்ப ஆண்டவர் நேசிக்கிறதுனாலதான் அவங்க தகாத கற்பனையை கை கொண்டு போறாங்க. அந்த ஒரு அவங்ககிட்ட அந்த புரிந்து கொள்ளுதல் இல்லை. இப்போ அவங்களுடைய வியாதியும் கடுமையான காயங்களும் ஏற்பட்டு சூழ்நிலை அப்படின்னா, அவங்க அந்த கூட்டத்துடைய நிலைமைகளே வேறு விதமா போயிட்டு இருக்கு. இப்பொழுதுதான் அங்க பாத்தீங்கன்னா 15ஆம் வசனத்துல சொல்றாரு, ஆனா அந்த அப்படி இருக்கிறவரை ஆண்டவரிடத்துல திரும்புகிறவரை அதுல சொல்ற 14ஆம் வசனம் சொல்றாரு, நான் எப்ராயிமுக்கு சிங்கம் போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கு பாலசிங்கம் போலவும் இருப்பேன். நானே பீறி விட்டு போய் விடுவேன், தப்பியிருப்பார் இல்லாமல் எடுத்துக்கொண்டு போவேன். முடிச்சு 15ல சொல்றார், அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய் விடுவேன், தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். அப்போ குற்றங்களை உணர்ந்து அவர் முகத்தை தேடு மட்டும் அவர் அமைதியா இருப்பார். அப்போனா இதுல 2 காரியத்தை பார்க்கணும். ஒண்ணு,
குற்றத்தை உணர்கிற ஒரு உணர்வு இருக்கணும். நம்ம தப்ப உணர்கிற அந்த உணர்வுகள் இருக்க வேண்டும். நம்ம என்ன தப்பு செய்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவர் சில நேரங்களில் சில இடங்களில் ஆசீர்வதிக்காமல் இருப்பதற்கு, அமைதியா இருப்பதற்கு காரணம், இவ்வளோ தேடுறேன், இவ்வளோ காரியங்கள் செய்கிறேன், ஆண்டவருக்காக எல்லாமே செய்கிறேன், எல்லாம் செய்தாலும் நம்முடைய குற்றங்களை நாம் உணர்கிற வரை கர்த்தர் அமைதியாக இருப்பார். இப்போ 1வது வசனத்துல அதான் சொல்றாரு, கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவர் நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். நம்மள பீறினார், நம்ம ஆண்டவர்கிட்ட திரும்பணும்னா கண்டிப்பா நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். அப்ப அவர்கிட்ட திரும்புறது அப்படின்னா அதான் 15ஆம் வசனம் 5:15 சொல்றாரு, தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும். அதான் சொல்றாரு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப யார் அறிக்கை செய்வான்? சங்கீதக்காரன் சொல்றாரு, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? பிழைய உணர்றதே கிடையாது நிறைய பேர். நம்ம டக்குன்னு உணர்ந்துட்டோம்னா அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற மிகப்பெரிய ஒரு காரியம். எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாம், தேவனுக்கு முன்னாடி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவருக்கு முன்னாடி நாம எல்லாம் ஒரு வசனம் சொல்லுகிறது, நாம் புழு, நம்ம ஒரு பூச்சி, நம்ம குப்பை, மண் என்று ஆண்டவர் நினைக்கிறார். ஆனால் நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இந்த உலகத்துல இருந்தாலும் தேவனுக்கு முன்னாடி நம்ம சாதாரண நபர்கள் தான். ஆகவே இந்த உலகத்துல வேணா பெருங்குற்றத்தை செய்துவிட்டு பெரிய ஆட்கள், பெரிய பதவியில் இருக்கிறவங்க, பெரிய ஆட்கள் நல்லவங்க மாதிரியே ஓடிடலாம். ஆனா தேவனுக்கு முன்னாடி அப்படி இருக்க முடியாது. தேவனுக்கு முன்னாடி சிறிய ஆளா இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப பெரிய ஆளா இருந்தாலும் சரி, தேவனுக்கு முன்னாடி ஒண்ணுதான். தேவனுக்கு முன்பா யார் உணர்கிறார்களோ, யார் தேடுகிறார்களோ, உணர்ந்து திரும்பி கர்த்தரிடத்துல திரும்பி உணர்ந்து தேடுகிறார்களோ அவர்களை அவர் குணமாக்குகிறார். அவர்களுடைய காயங்களை அவர் கட்டுகிறார். நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரிடத்தில் திரும்ப, ஒருவேளை சூழ்நிலையை கண்டு ஆண்டவரை விட்டு சலித்து தூரம் போய் எந்த ஆதரவும் இல்லாமல் போவதை காட்டிலும், அசிரியாட்ட போய் அங்க ஒண்ணும் நடக்கல, அவனால கூடாம தான் போச்சு. கடைசியில பெரிய ஃபெயிலியரை போய் நம்ம போய் சந்திக்கிறத விட நாம் தேவ சமூகத்துல நம்மளை தாழ்த்தி தேவனிடத்துல திரும்பி நாம் மிகப்பெரிய சக்சஸ் பெற்றுக்கொள்ளலாம். தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுவது நாம் தாழ்த்தப்பட்டு போவதற்கல்ல, தேவனுக்கு முன்பாக நம்முடைய தவறுகளை, குற்றங்களை உணர்ந்து தேவனிடத்தில் திரும்புவது நாம் தேவனுக்கு முன்பாக நாம் குறைந்து போனவர்களாக அல்ல, நாம் தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறவர்களாய் காணப்படும் போது அவர் நம்மை உயர்த்துகிறவராயிருப்பார். தேவனுக்கு முன்னாடி நம்மளை தாழ்த்திட்டோம்னா எல்லாருக்கு முன்னாடி நம்மளை உயர்த்திடுவார். இதுதான் ஆண்டவருடைய பெரிய. தேவனுக்கு முன்னாடி நம்மளை தாழ்த்திட்டோம்னா எல்லாருக்கு முன்னாடி நம்மளை உயர்த்திடுவார். நிறைய பேர் தேவனுக்கு முன்பாகவே பெருமை பாராட்டிட்டு இருக்காங்க. அவர் என்ன, எல்லாம் நாங்க தான் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி நிற்பாங்க. இல்லை இல்லை, தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. இங்கு ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். கர்த்தரிடத்துல திரும்புவோம் வாருங்க. கர்த்தரிடத்துல திரும்புவோம். நம்முடைய குற்றங்களை உணர்ந்து அவருடைய முகத்தை நாம் தேடுவோம். அவருடைய முகத்தை நாம் தேடும்போது அவர் நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். ஆகவே நம் எப்பொழுதும் ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு இருப்போம். எப்படிப்பட்ட உணர்வு என்றால், எப்பொழுதும் நாம் குற்றத்தோடு ஏதாவது இருக்குதா, நம்ம அதில் எதையாவது தடுமாறுறோமா, ஒவ்வொரு நேரமும் நம்ம செக் பண்ணி கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த பஸ்ஸு காலையில எல்லாம் ஓடும், நைட்டு பார்த்தீங்கன்னா போட ஒன்று டோட்டலாக ஒரு செக் பண்ணுவாங்க ஃபுல்லாக. ஒரு பஸ் இந்த டெய்லி ஓடுற இந்த ட்ரிப்பு பஸ்ஸஸ் எல்லாம் தினந்தூரம் அதை செக் பண்ணுவாங்க நைட்டு, அந்த வண்டி ஓடி இருக்கும்போது. ஏன்னா வண்டியில் ஏதாவது ஃபால்ட்ஸ் இருக்குதா அப்படி இப்படின்ட்டு எல்லாத்தையும் கீழே எல்லா மெயினான பார்ட்ஸ் எல்லாம் ஒரு பார்வை பார்ப்பாங்க. நாமும் கூட ஒவ்வொரு நாள்
தேவனுடைய சமூகத்திலே நாம் குற்றம் செய்திருப்போமானால் அதை உணர்வோம், தேவனிடத்தில் திரும்புவோம். ஆண்டவர் நம்மை உயர்த்துவார், அவர் நம்முடைய காயங்களை ஆற்றுவார், நம்முடைய எல்லா நோய்களையும் குணமாக்குவார். அசிரியாவால் கூடாதது அசிரியனால் அன்றைக்கு இப்ராஹிமுக்கும் யூதாவுக்கும் உதவி செய்ய கூடாமல் போயிற்று. ஆனால் தேவனால் கூடும். நாம் நம்புகிற மனிதர்களால் கூடாமல் போய்விடலாம், நாம் நம்பிக்கொண்டிருந்த நபர்களால் கூடாமல் போய்விடலாம். ஆனால் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவனிடத்தில் திரும்புவோம், தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம். உலகத்திலே மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை மேன்மைப்படுத்தி வைக்கிறவர் மேன்மைப்படுத்துவார். ஜெபிப்போம்.